ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம். பன்னிரு திருமுறை அமுதம் 11ஆம் திருமுறை விளக்கம் சோசோமி சுந்தரம் அவர்கள். பாடல்களை பாடுபவர் டி.ஏ. திருஞான சம்பந்தம் அவர்கள். அமைப்பு பல்லடம் ஆர். ரவி அவர்கள். திருமுறைகளை தொகுத்த நம்பியாண்டார் நம்பி 12 ஆசிரியர்கள் பாடிய 41 நூற்களை 11ஆம் திருமுறையாக தொகுத்தளித்தார். திருவாலவாயுடையாராகிய சோமசுந்தரக் கடவுள் பாடிய திருமுகப் பாசுரம் இதில் முதலாவது இடத்தை பெறுகிறது. இவரோடு காரைக்கால் அம்மையார், ஐயடிகள் காடவர்கோன், சேரமான் பெருமாள் நாயனார், நக்கீரதேவ நாயனார், கல்லாடதேவ நாயனார், கபிலதேவ நாயனார், பரணதேவ நாயனார், இளம்பெருமானடிகள், அதிராவடிகள், பட்டினத்து பிள்ளையார், நம்பியாண்டார் நம்பி ஆகிய அருளாளர்கள் பாடிய 40 நூற்கள் இதில் ஒளி வீசுகின்றன. இத்திருமுறைக்கு தனிச்சிறப்புகள் உண்டு. முதல் 10 திருமுறைகள் சிவபெருமானை பற்றி பாடிய பாடல்கள் ஆகும். இதில் சிவபெருமானே பாடிய பாடல் இடம்பெற்றுள்ளது. இதில் மட்டுமே காரைக்காலம்மை என்ற பெண் ஆசிரியர் இடம்பெற்றிருக்கிறார். ஆண்டவனை பாடிய அடியார்கள் புகழ்பாடும் பாடல்களும் இதில் உள்ளன. சிவபெருமான், விநாயகர், முருகன், அப்பர், சம்பந்தர், கண்ணப்பர், மற்ற நாயன்மார்கள் ஆகியோரை பாடும் அருட்பாடல்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. முதலாவது பாடல் சிவபெருமான் அருளிய திருமுகப் பாசுரம் ஆகும். மதுரையில் வாழ்ந்த பானபத்திரன் என்ற பக்தனுக்கு பொருள் கொடுத்து வரவெடுக்குமாறு சோமசுந்தரக் கடவுள் சேரமான் பெருமாள் நாயனாருக்கு ஒரு திருமுகம் எழுதினார். சிவபெருமானே பொருள் கொடுக்க முடியும். அப்படியானால் சேரமானுக்கு ஏன் கடிதம் எழுதுகிறார்? அப்படி எழுதினால்தான் திருமுறை ஆசிரியர் வரிசையில் சிவபெருமானுக்கும் இடம் கிடைக்கும். கடிதம் எப்படி இருக்க வேண்டும் என்று தமிழ் மொழிக்கு ஒரு இலக்கணம் கிடைக்கும். சிவனுக்குத்தான் தமிழ் கேட்பதிலும், தமிழ் பாடுவதிலும், தமிழால் பாடப்படுவதிலும் எவ்வளவு விருப்பம்! அடியார்களுக்குள் இருந்து பாடிய ஆண்டவன் இப்பொழுது தானே தனித்து பாடிய திருமுகப் பாசுரம் அனுப்புனர், பெறுநர், செய்தி என்று கடித அமைப்பை தெளிவாக காட்டுகிறது. மதிசூடும் பெருமான் மதி என்று தொடங்கி மதுரையை பாடுகிறார். மதி தவடும் மாடங்களும் அன்னம் பயிலும் பொருள்களும் உள்ள திருவாலவாயில் நிலைத்து நிற்கும் சிவபெருமான் எழுதுவது. பருவகாலத்து மேகம் போல பாவலர்க்கு உரிமையோடு வழங்கி மதிக்குடையின் கீழ் ஆட்சி செலுத்த போர்க்குதிரை மேல் வரும் சேரமான் காண்பது. பண்போடு யாழ் மீட்டும் பானபத்திரன் உன்னைப் போல என்பால் அன்புடையவன். உன்னை காண வேண்டும் என்று வந்திருக்கிறான். மாண்பொருள் கொடுத்து அவனை மீண்டும் மதுரைக்கு அனுப்புவாயாக. இதுதான் இந்த கடிதத்தின் பொருள். திருமுறைகள் 12ஐ சுட்டிக்காட்டுவது போல இறைவன் எழுதிய இப்பாடல் 12 வரிகளில் அமைந்துள்ளது. திருமுகப் பாசுரம் இறைவன் எழுதிய திருமுகப் பாசுரம், இந்தமிழ் மணக்கும் திருமுறை பாசுரம். காது குளிர கடிதம் கேளுங்கள். மதி மலி புரிசை மாடக்கூடல் பதிமிசை நிலவு பால் நிறவரிச்சிறகு அன்னம் பயில் பொழில் ஆலவாயில் மன்னிய சிவன் யான் மொழிதரு மாற்றம் பருவக்குள் மூப்படியன பாவலர்க்கு உரிமையில் ஒளி திகழ் குருமாமதிபுரை குலவிய குடைக்கீழ்
செருமா உகைக்கும் சேரலல் காண்க பண்பால் யாழ்பயில் பாணபத்திரல் பண்பால் யாழ்பயில் பாணபத்திரன் தன்போல் என்பால் அன்பல் தன்பால் காண்பது கருதி ஓந்தனல் மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே ஏ ஏ ஏ மண்ணுலகில் தனக்கு அழகான பெண்ணுருவம் வேண்டாம் என்று அன்புள்ள பேய் வடிவம் கேட்டு பெற்றுக் கொண்டவர் காரைக்கால் அம்மையார். அறவா, நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும், நான் மகிழ்ந்து பாட நீ ஆட வேண்டும் என்று வரங்கேட்டவர். இறைவனால் அம்மையே என்று அழைக்கப் பெற்றவர். அவர் பாடிய திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகத்தில் 2வது பாடல் திருவாலங்காட்டு பெருமையை பாடுகிறது. மார்புகள் வற்றி, நரம்பு எழுந்து, கண் குழி விழுந்து, பற்கள் விழுந்து, வயிறு குடியாகி, தலைமுடி சிவப்பாகி, கோரைப்பற்கள் நீண்டு, கால்கள் நீண்ட ஒரு பெண் பேய் தங்கியிருக்கும் இடம் திருவாலங்காடு. சடைதாள 8 திக்கிலும் வீசியாடும் எங்கள் அப்பன் இருப்பதும் திருவாலங்காடே என்று பாடுகிறார். ஒரு பேயின் வடிவம் எப்படி இருக்கும் என்று தன்னைத்தானே உருவெழுதி காட்டுகிறார். இந்த தோற்றத்தை மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலில் ஊர்த்துவ தாண்டவ மூர்த்தியின் திருவடிக்கு கீழே காணலாம். ஆலங்காட்டு பதிகம் கேளுங்கள், அப்பன் திருவடி நினைந்து பாடுங்கள். கொங்கை திரங்கி நரம்பெழுது குண்டுகள் வெண்பற்கோழி வயிற்றே கொங்கை திரங்கி நரம்பெழுது குண்டுகள் வெண்பற்கோழி வயிற்றே பங்கே சிவந்திரு பற்கள் நீண்டு பரடுயர் நீள்கனை காலோர் பெள்வே பங்கே சிவந்திரு பற்கள் நீண்டு பரடுயர் நீள்கனை காலோர் பெண்பே கொங்கை திரங்கி நரம்பெழுது குண்டுகள் வெண்பற்கோழி வயிற்றே பங்கே சிவந்திரு பற்கள் நீண்டு பரடுயர் நீள்கனை காலோர் பெண்பே தங்கி அலறி உலரு காட்டில் தங்கி அலறி உலரு காட்டில் தாழ்தடை 8 திசையும் வீசி தங்கி அலறு உலரு காட்டில் தாழ்தடை 8 திசையும் வீசி அங்கம் குளிர்ந்து அனல்லாடும் அங்கம் பொழிந்து அனல்லாடும் எங்கள் அப்பல் நீடல் திரு ஆலங்காடே அங்கம் குளிர்ந்து அனலாடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே அங்கம் குளிர்ந்து அனலாடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே தங்கி அலறி உலரு காட்டில் தாழ்தடை 8 திசையும் வீசி அங்கம் குளிர்ந்து அனலாடும் அங்கம் குளிர்ந்து அனலாடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே தங்கி அலறி
உலரு காட்டில் தாழ்த்தடை 8 திசையும் வீசி அங்கம் குளிர்ந்து அனலாடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே அங்கம் குளிர்ந்து அனலாடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே. மூவர் பாடிய தெய்வத் தமிழ் பாடல்களை தேவாரம் என்று பொதுவாகச் சொல்கிறோம். இந்த மூவருக்கும் முன்னால் இறைவன் மீது பதிகம் பாடி வழிகாட்டிய பெருமை காரைக்கால் அம்மைக்கே உரியது. அவர் பாடிய திருவிரட்டை மணிமாலை என்ற நூலில் 14வது பாடல் சிவபெருமான் திருப்புகளை வெண்பாவால் பாடி வியக்கிறது. பெருமானே, உலகம் அழியக்கூடாது என்று உன் தலையில் கங்கையை தாங்கியவன் நீ. உயிர்களுக்கு ஓய்வளிக்க ஆறாத தீயை கையில் ஏந்தியவன் நீ. அந்த தீயில் வெந்த வெந்நீர் ஆடியும் நீ. இது நீற்றுக்காப்பு, உலகு குளிர நெய்யபிடேகம் ஏற்பவனும் நீ. இவ்வளவு கருணைமிக்க பெருமானே, 20 தோள்களும் 10 தலைகளும் கொண்ட ராவணன் முன்பு கைலை மலையை தூக்கிய போது அவன் தோள்களும் முடிகளும் முறியுமாறு திருவடியால் அழுத்தினாயாமே, அது எப்படி என்று கேட்கிறார் காரைக்கால் அம்மையார். அறக்கருணை செய்யும் ஆண்டவனே மரக்கருணையும் செய்கிறான் என்பது இப்பாடலின் உட்குறிப்பு. அம்மையார் வெண்பாவை கேளுங்கள், ஆண்டவன் அருள் பெற்று வாழுங்கள். அடித்தலத்தில் அன்று அரக்கல் 4 தோளும் அடித்தலத்தில் அன்று அரக்கல் 4 தோளும் முடித்தலமும் நீ முடித்த வாரியல் 4 தோளும் முடித்தலமு நீ முடித்தவாறு எல் முடித்தலத்தில் ஆராடி ஆரா அனலாடி அவ்வனலில் நீராடி நெய்யாடி நீ ஆராடி ஆரா அனலாடி அவ்வனலில் நீராடி நெய்யாடி நீராடி நெய்யாடி நீ. காரைக்கால் அம்மையார் பாடிய அற்புத திருவந்தாதி ஓர் அற்புதமான திருவந்தாதி. அதிலுள்ள பாடல்கள் நெஞ்சை உருக்கி நிறையின்பம் கொடுப்பவை. பெருமானே, நான் இன்று நேற்றா உன்னடிமை, என்றைக்கு பிறந்து மொழிபேச பயின்று அம்மா என்று அழைத்தேனோ அன்று முதல் உன் திருவடியின் மீது தானே காதலாகி கசிந்து கண்ணீர் பெருக்கினேன். இது என்னுள் இருந்தே என்னை அறியும் உனக்கு தெரியாதா? தேவர்களை காக்க நஞ்சை உண்டு திருநீலகண்டனாக காட்சியளிக்கும் நீ என் வினைகளை மாற்றி என் பிறவித் துன்பத்தை எப்பொழுது தீர்க்கப் போகிறாய்? நான் உன் பட அடிமையல்லவா? என்பராக் கோலத்து எரியாடும் ஈசா, என்னை பிறவித் துன்பத்தில் என்று காப்பாற்றப் போகிறாய் என்று கேட்கிறார் அம்மையார். கருவுற்ற நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்கு உருகிற்று என் உள்ளமும் நானும் என்ற அப்பரடிகள் தேவாரத்துக்கும் உருத்தெரியா காலத்தே உள்புகுந்து என் உளம் மன்னி கருத்திருத்தி ஊன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை என்ற மாணிக்க வாசகர் திருவாசகத்துக்கும் முன்னோடியான காரைக்கால் பேயார் பாடலை கேளுங்கள், பிறவித் துயரை மாற்றுங்கள். பிறந்து மொழி பயின்ற பில் எல்லாம்
சிறந்து நில் சேவடியே சேந்தேல் நிரந்திகளும் பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நில் சேவடியே சேர்ந்தேன் நிரந்திகளும் மைஞாண்ட கண்டத்து வானோர் பெருமானே எஞ்ஞான்று தீர்ப்பது இடரே சிறந்து நில் சேவடி சேர்ந்தேன் நிரந்திகளும் மைஞாந்த கண்டத்து வானோர் பெருமானே எஞ்ஞான்று தீர்ப்பது இடரே. பெருமானே, நாங்கள் எங்கள் துன்பத்தை கூறினோம், நீ அத்துன்பத்தை களையவில்லை. என்ன செய்வது? எங்களுக்கு இன்னும் பக்குவம் வரவில்லை, உரிய நேரமும் வரவில்லை. அதுதான் இரக்கமே வடிவான நீ இறங்க மறுக்கிறாய். நாங்கள் செல்ல வேண்டிய நல்ல பாதையை காட்ட வேண்டியவன் நீ, அதையும் காட்டாமல் இருக்கிறாய். ஆனாலும் பெருமானே, உன் மீது மட்டுமே அன்பு வைக்கிறது எம் நெஞ்சம். எலும்பு மாலை சூடி எரியேந்தி ஆடும் எழிலான ஈசா, உன் மீது அன்பு கொண்டு உருகும் என்னை ஏறெடுத்து பார்க்க மாட்டாயா? தாயிடம் அடிவாங்கிய பிள்ளை தாய்மடியிலேயே படுத்து அம்மா என்று அழுவது போல நீ அருள் புரியாவிட்டாலும் உன்னடியில் படுத்து என் குறை தீர வேண்டுகிறேன். பரவாயில்லை, அருள் புரியாமல் இருப்பது உனக்கு பழகிவிட்டது, உன் மடியில் படுத்து அழுவது எனக்கு பழகிவிட்டது என்று பாடுகிறார் காரைக்கால் அம்மையார். கவிதை கோபுரம் அற்புத திருவந்தாதி. காதுகுளிரக் கேளுங்கள். இடர்களையாரேனும் எமக்கிறங்காரேனோ, இடர்களையாரேனும் எமக்கிறங்காரேனும் படரு நெறி பணியாரேனோ, இடர்களையாரேனும் எமக்கிறங்காரேனும் படரு நெறி பணியாரேனோ, சுடருருவில் சுடருருவில் இடர்களையாரேனும் எமக்கிறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனோ, படரும் நெறி பணியாரேனோ, சுடருருவில் சுடருருவில் என்பரா கோலத்து என்பரா கோலத்து எரியாடும் என்பரா கோலத்து எரியாடும் எம்மானார்க்கு என்பரா கோலத்து எரியாடும் எம்மானார்க்கு 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 அன்பராது என் நெஞ்சு
அவர்க்கே என்பர கோலத்து எரியாடும் எம்மானார்க்கே அன்பராது எல் நெஞ்சு அவர்க்கே அன்பராது எல் நெஞ்சு அவர்க்கே படரும் நெறி பணியாரேனும் சுடருருவில் என்பரா கோலத்து சிவபெருமான் எங்கிருக்கிறான் என்று கேட்கிறார்கள். அவன் எங்கே இல்லை. பல பேர் அவன் வானத்துள் இருக்கிறான் என்கிறார்கள். சிலர் அவன் இந்திரன் வாடும் தேவலோகத்தில் இருக்கிறான் என்கிறார்கள். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அவன் எங்கே வேண்டுமானாலும் இருக்கட்டும். தூணில் இருந்தாலும் சரி, துரும்பில் இருந்தாலும் சரி, கோணில் இருந்தாலும் சரி, குரலாய் எழுந்தாலும் சரி. ஒன்று மட்டும் கூறுகிறேன், நஞ்சுண்டு இருண்ட நீலகண்டன் என் நெஞ்சுள் அமர்ந்து நிலை பெற்றிருக்கிறான். எனக்கு இது போதும். நெஞ்சுள் இருப்பவனை எங்கே போய் தேடுவது? அவன் நஞ்சு கண்டத்தடக்கிய நம்பன். நெஞ்சுள் நின்று நினைப்பிக்கும் நீதி. மனத்தில் பாருங்கள், வள்ளலாய் தோன்றுவான். எங்கும் தேடினால் ஏமாற்றி விடுவான் என்று நமக்கு வழியை காட்டுகிறார் காரைக்கால் அம்மையார். நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், நினையாது ஒருபோதும் இருந்தறியேன் என்ற அப்பர் பாடலுக்கு அடித்தளம் போடும் அம்மையின் பாடலை கேட்டு மகிழுங்கள். வானத்தான் என்பாரும் மற்ற உம்பர்கோல் வானத்தால் என்பாரும் என்க மற்ற உம்பர்கோன் தானத்தான் என்பாரும் தாம் என்க ஞானத்தால் முள் நஞ்சத்தால் இருண்ட மொய்யொளி சேர் கண்டத்தான் என் நெஞ்சத்தான் என்பல் யான் வானத்தான் என்பாரும் என்க மற்ற உம்பர்கோன் தானத்தான் என்பாரும் தாம் என்க ஞானத்தான் முள் நஞ்சத்தால் இருண்ட மொய்யொளி சேர் இருண்ட மொய்யொளி சேர் ஞானத்தான் முன்னஞ்சத்தால் இருண்ட மொய்யொளி சேர் கண்டத்தான் என் நெஞ்சத்தான் என்பல் யான் இந்த உலகத்தில் மிகவும் தவம் செய்தது யார்? நான் தான். நல்ல நெஞ்சம் யாருக்கு சொந்தம்? எனக்குத்தான் சொந்தம். பிறப்பை அறுக்கும் பெருவாய்ப்பு யார் மனத்தில் தோன்றி எண்ணமாகி இன்று கிடைத்திருக்கிறது? என் மனத்தில் தான். இந்த பெருமிதம் எனக்கு எப்படி கிடைத்தது என்கிறீர்களா? பக்கத்தில் வாருங்கள், பணிவாகச் சொல்கிறேன் என்கிறார் காரைக்கால் அம்மையார். யானையின் உரி போர்த்த எம்பெருமான், திருநீற்றில் ஒளி வீசும் செம்மேனி எம்மான், பூசும் நீருக்கு புனிதம் அளிப்பவன், பேசும் வாய்க்கு பெருமை கொடுப்பவன், அவனுக்கு ஆளானேன், அவனுக்கு அடிமையானேன், என் ஆணவம் போக அவனடி சூடினேன், அதனால் நான் தான் தவமுடையவன், யானே தவமுடையேன், என் நெஞ்சே நன்னெஞ்சம் என்று மகிழ்ச்சியில் ஆடுகிறார் காரைக்கால் பேயார்.
மனிதன் ஆட்டத்தை விட பக்தியால் ஆடும் பேயின் ஆட்டம் பேசத்தக்கதல்லவா? இந்த பெருமிதம் நமக்கு எப்பிறவியில் கிடைக்கும்? இந்தமிழ் கேளுங்கள், இறைவன் அருள்வான். யானே தவமுடையேன் என் நெஞ்சே நன் நெஞ்சம், யானே தவமுடையேன் என் நெஞ்சே நல் நெஞ்சம், யானே தவமுடையேன் என் நெஞ்சே நன் நெஞ்சம், யானே பிறப்பறுப்பான் எண்ணினேன், யானே தவமுடையேன் என் நெஞ்சே நன் நெஞ்சம், யானே பிறப்பறுப்பான் எண்ணினேன், யானே யானே தவமுடையேன் என் நெஞ்சே நல் நெஞ்சம், யானே பிறப்பறுப்பான் எண்ணினேன், யானே கைமா உரி போர்த்த கைமா உரி போர்த்த கண்ணுதலால் வெள்நீற்றல், கைமா உரி போர்த்த கண்ணுதலால் வெள்நீற்றல், கைமா உரி போர்த்த கண்ணுதலால் வெள்நீற்றல், அம்மானுக்கு ஆளாயினே, கைமா உரி போர்த்த கண்ணுதலால் வெள்நீற்ற அம்மானுக்கு ஆளாயினேன், யானே பிறப்பறுப்பான் எண்ணினேன், யானே அக்கைமா ஊறி போர்த்த கண்ணுதலால், கைமா ஊறி போர்த்த கண்ணுதலான் வெள்நீற்ற அம்மானுக்கு ஆளாயினே, அம்மானுக்கு ஆளாயினே, அம்மானுக்கு ஆளாயினே, கைமா உரி போர்த்த கண்ணுதலான் வெள்நீற்ற அம்மானுக்கு ஆளாயினே, அம்மானுக்கு ஆளாயினே. இதுவரை 12 திருமுறை அமுதம் 11ஆம் திருமுறை கேட்டோம். விளக்கமளித்தவர் சோசோமி சுந்தரம் அவர்கள். பாடல்களை பாடியவர் டி.ஏ. திருஞான சம்பந்தம் அவர்கள். அமைப்பு பல்லடம் ஆர். ரவி அவர்கள். இந்நிகழ்ச்சி மதுரை வானொலி களஞ்சிய திட்டத்தின் கீழ் அமைக்கப்பெற்றது.